ஐயா அந்த வாஸ்து சாஸ்திரப்படி சில இப்போ கட்டுமானம்லாம் செய்கிறாங்களே ஐயா, சரி, அது உண்மையா ஐயா? அது பொய். அது பஞ்சபூதங்கள் அடிப்படையாக தான் அது உருவாக்கியிருக்காங்கன்னு பஞ்சபூதம்னா எது? அது நீர், நிலம், காற்று. சரி, அது எல்லா திசையிலுங்குது, அது இல்லாத திசையே இல்லை. அப்புறம் வாஸ்து அது எந்த திசை? அது அக்னி மூலையில் சமையல் கூட வைக்கணுன்றாங்க, அந்த மாதிரி. இதெல்லாம் அக்னி மூலையில் வச்சு ஒரு எத்தனோ 1000 கோடிக்கு அதிபதியாக இருக்கிறோம், கட்சியில் பிச்சை எடுத்துன்னுக்குறான். ஒன்றுமே இல்லாதவன் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறான். அப்போது இது வாஸ்துவும் கிடையாது, இங்கே அக்னி மூலையும் கிடையாது. அவன் மூளை என்ன பண்ணுதோ அதான். தர்மபுரியிலேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். அவங்க சித்தர் சபா வச்சுக்கிறாங்க. அந்த சித்தர் சபாவில் அவர் குருவாக இருக்கிறார். அவர் அடிக்கடி ஃபோன் பண்ணி என்னை கேட்பார், சாமி எதனா சந்தேகம் வந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு. சரி, நானும் சொல்லிக்கின்னு இருந்தேன். அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு நாள் ஃபோன் பண்ணி 7 தறி போட்டிருக்கிற சாமி, இப்போ சரியாக ஓட மாட்டேங்குது, கொஞ்சம் நஷ்டம் வந்துச்சு, நான் என்ன பண்ணணும்னு கேட்டார். நான் சொன்னேன், போடும்போது என்ன கேட்டியா பண்ணேன்? 7 தறி போட போகிறேன்னு கேட்டியா என்ன? அப்போ நான் சொல்லியிருப்பேன் 7 தறி போடாது 5 தறி போடுன்னு இருப்பேன். இல்லை, உன் ஆசைக்கு 7 தறி போட்டுக்கினேன். இல்லை, கடவுள்கிட்ட போய் கற்பூரம் கொளுத்திட்டு சாமி நான் 7 தறி போட போகிறேன், நீ பார்த்துக்கோன்னு சொன்னியா? உன் திமுறில் நீ பண வெறி பிடிச்சி போய் நீ போட்டு இப்போ நொந்து நூலாகும் போது என்ன வந்து கேட்டால் எப்படி பதில் சொல்கிறது? இதுக்கு எது அடிப்படை? ஆசை அடிப்படை. 10 ரூபாய் சம்பாரிச்சிட்டா போதும்பா, இன்றைக்கி 10 ரூபா சம்பாரிச்ச சாப்பிட்றேன், நிம்மதியாக தூங்குறேன்பா நான் தூங்கலாம். நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாரிச்சா போதும்பா, இன்றைக்கி 1000 ரூபாய் சம்பாரிச்சம்பா, 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டு தூங்குறம்பா அப்படின்னு இருந்தால் உன் மனசுக்குள்ளே நிம்மதி இருக்கும். 10 ரூபாய் சம்பாரிச்சம்பா, பத்தாதுப்பா, இன்றைக்கே நான் 10,000 சம்பாரிச்சிருந்தா நல்லா இருக்கும்பா நினச்சிட்டினாவே உன் நிம்மதி இழந்துட்டு நீன்னு அர்த்தம். உன் நிம்மதியை நீ இழந்துடுவ. இந்த ஊரையே எழுதுனா கூட உனக்கு பத்தாது. அப்போவும் அடுத்த ஊர் மேலே தான் ஆசைப்படுவேன். ஏன்? ஆசைக்கு ஒரு எல்லை கிடையாது. அதுக்கு தான் கண்ணதாசன் ஒரு பாட்டு தான், கையளு உள்ளே வச்சு கடலளு ஆசை வச்சுட்டே பாடினான் இல்லையா? பட்டினத்தார் சொல்கிறாரு திருவத்தூரில், ஐயா எல்லாருக்கும் அடிபாகத்தில் இருக்கிற கரும்பு இனிக்கும், பட்டினத்தாருக்கு மேல் பாகத்தில் இருக்கிற கரும்பு இனிக்கணும், இதுதான் ஞானம். அதனால் கடவுள் சொல்கிறாரு, திருவிடை மருதூரில் சொல்கிறாரு, பத்ரகிரி அவருடைய சீடர் மோட்சம் அடைஞ்சிட்டார். இவர் கேட்குறாரு, 4 வார்த்தை இங்கிலீஷில் கௌரவம் படம் பார்த்தீங்களா? அதில் சொல்லுவான், சிவாஜி கணேசனுக்கு ஜட்ஜி போஸ்ட் கிடைக்கல, 4 வார்த்தை இங்கிலீஷில் சேர்த்து பேச தெரியாது, அவனுக்கெல்லாம் ஜட்ஜி கிடைக்குது, நான் இவ்வளோ சீனியர் எனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுவான். அதே மாதிரி திருவிடை மருதூரில் உஜினி நாட்டிலேருந்து வந்த பத்ரகிரி வந்து மோட்சம் அடைஞ்சிடுறாரு, பட்டினத்தாருடைய சீடர். அப்போ குருவுக்கு வருத்தம், சீடனே மோட்சம் அடைஞ்சிட்டான், நான் மோட்சம் அடையல, நான் என்னையா தவறு செய்தேன், எனக்கு என்னையா இந்த மாதிரி தண்டனை அப்படின்னும் போது அப்போ சொல்கிறாரு, கரும்பனுடைய முனை உனக்கு எங்கே தித்திக்குதோ அங்கே மோட்சம். கடவுள் பாரு எவ்வளோ பெரிய அறிவாளி பாரு. அவன் இந்த ஊருக்கு போட அவனுக்கு கரும்பு தித்திக்கும் அங்கே மோட்சண்டான்னு சொல்லியிருந்தால் நேராக அவர் அங்கே போயிட்டுருப்பார். பட்டினத்தார் யாருன்னு நம்ம பேச மாட்டோம் இப்போ. ஆனால் அவன் உலகம் ஃபுல்லாக தெரியணுன்றதுக்காக கடவுள் சொல்கிறான், நீ ஊர் ஊராக சுற்றணும், அது எங்கே தித்திக்குதோ அங்கடா மோட்சணும்னு அவன் எல்லா ஊரும் சுற்ற ஆரம்பிச்சிட்டான். கடைசியில் காலாஸ்திரி போய் பொன்னேரி வழியாக கும்மிடிப்பண்டி பொன்னேரி வழியாக வரும்போது அந்த கரும்பு தித்திக்குது. அப்போ பாடுறான், கண்டம் கரியதாம் கரும்பு கண்மூன்றுடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்னா. இது யாருக்கு தித்திக்கும்? எல்லாருக்கும் தித்திக்கும் சொல்லலைங்க. அவன் பாரு எவ்வளோ பெரிய அறிவாளி பாரு, அவன் ஞானி பாரு. போகிறவனுக்கெல்லாம் தித்திக்கண்டான்னு சொல்லலை, தொண்டருக்கு தித்திக்கும் கரும்புடான்றான், கடல் அருகே நிற்கும் கரும்புன்றான். அப்போது எவன் ஒருத்தன் தெய்வத்தை உண்மையாக வழிபட்டானோ அவனுக்கு தித்திக்கான், போலி வேஷம் போட்டுக்கின்னு போய் கும்பிட்றவனுக்கு தித்திக்காதுறான்ட்டாங்க. இதே திருவத்தூரில் அந்த தெரு வழியாக போகிறான் கோவிலுக்கு எல்லாரும், ஒருத்தன் அமனை கட்டியாக திண்ணை மேலே உட்காந்துன்னுக்குறான். திண்ணை மேலே அமனை கட்டியாக உட்காந்துங்கிறவன் கோயிலுக்கு போகிறவங்களெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறான், மனுஷன்தான் போகிறான், நமக்கு மனுஷன். ஆனால் அவனுக்கு எப்படி தெரியுது, கழுத போகுது, நாய் போகுது, குதிரை போகுது அப்படின்னு உட்காந்துன்னுக்குறான். ஒரு நாள் வள்ளலார் போகிறார். அப்படி
உடனே இவன் அம்மனை கட்டி அந்த ஐயோ மனுஷன் வரான் மனுஷன் வரான் மனுஷன் வரான் துணி எடுத்து கட்டிக்கிறான். அப்போ யார் மனுஷன்? மனசு நாய் மாதிரியும் பேய் மாதிரியும் ஆகிப்போச்சு. இவெல்லாம் மனுஷன் இல்லைடா. மனசை எவன் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறானோ அவன் தான்டா மனுஷன். அது வள்ளலார் சுத்தமாகிறாரு, அவன் தான்டா மனுஷன்னா. இப்படி கடவுள் வழிபாடு பண்ணுறவங்களாம் பக்தன் நினச்சிடாதீங்க. காரணம் இல்லாத கடவுள் வழிபாடு இல்லை. கடவுளாண்ட போனால் நீ சும்மா நிற்கணும், அதான் கடவுள் வழிபாடு. எதையும் பேசக்கூடாது, எதையும் கேட்கக்கூடாது. ஏன்? படைச்சவன் அவனுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணுன்ட்டு. நீ போய் அவனாண்ட என் பொண்ணு கல்யாணம் ஆகணுங்க, என் வீடு பாதியில் நிற்கிதுங்க, அதை கட்டணுங்க, நான் 10 ஏக்கர் வாங்கினேங்க, நீனா அவர் என்ன பிஸ்னஸ் புரோக்கரா அவர்? சொல்லுங்கள். அமைதியாக நிற்கணும் கடவுளாண்ட. உனக்கு என்ன கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும், அவன் கொடுப்பான். நீ கேட்கறதெல்லாம் கொடுத்துன்னுக்கிறதுக்கு ஒன்றும் எடுபடி இல்லை. இதையெல்லாம் புரிஞ்சாதான் கடவுள் வழிபாடு. இதெல்லாம் புரியலனா கடவுள் வழிபாடே கிடையாது. அவன் போலி பக்தி பண்ணுறான்னு அர்த்தம். நான் உங்களுக்கு பல முறை சொல்லிக்கிறேன். ஒரு பட்டு புடவை கட்டிக்கிறான் பொண்டாட்டி, புருஷங்காரன் நல்லா அவ்வளோ அகலம் சரிக்கு போட்டு தான் கட்டணும். வெள்ளி தட்டில் தான் தேங்காய் பூ பழம் கற்பூரம் எடுத்துக்கணும். அது கூட தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். எங்கே பார்ப்பாரு? கோயிலுக்கு போகிறேங்க, கோயிலுக்கு போகிறேங்கன்றான். சரி, கோயிலுக்கு நீ போனடா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணி தேங்காய் பூ கற்பூரம்லாம் எடுத்துக்கின்னு போகிற. சாமி கும்பிட்டியாடா? கும்பிடலப்பா. ஏன்டா கும்பிடல? கும்பிட தெரியலப்பா எனக்கு. நான் எடுத்தும் போய் ஐயர்கிட்ட கூத்துட்டு அவன் கும்பிட்டுன்னு கிடக்கிறான், இவன் நின்று கிடக்கிறான் கம்முன்னு கோயிலில். பார்த்தீங்களா? பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா சாமி? இதை தான் எல்லாரும் செய்துன்னுக்கிறீங்க. 500 ரூபாய் செலவு பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஊரெல்லாம் நான் கோயிலுக்கு போகிறேன் சாமி கொண்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு வாங்கின்னு போந்து எடுத்துமே அவங்ககிட்ட கொடுத்து இவன் பரதாமல் நின்று கிடக்கிறான் கம்முன்னு கையை கட்டினா. அவன் பாட்டுக்கு மந்திரம் சொல்லி அவன் கும்பிட்டு கிடக்கிறான் இவன் துட்டில். யோசிக்க மாட்டானா? யோசிக்க மாட்டியாடா? ஏன்டா மனுஷன் தானேடா, 6 அறிவுன்றியடா, தெரியாதா? சரி, யாருன்னா கும்பிட்டுட்டு ஓஞ்சி போட்டோம். தேங்காய் உடைச்சான். யாருக்கு வாங்கிட்டு போன தேங்காய்? உனக்கு வாங்கிட்டு போனியா சாமிக்கு வாங்கிட்டு போனியா? சாமிக்கு வாங்கிட்டு போன தேங்காவை உடைச்சி சாமி பக்கம் தானே வைக்கணும். அது என்ன ஊம் பக்கம் வச்சுக்கினேன்? வீட்டில் சாமி கும்பிட்டாலும் தேங்காய் ஊம் பக்கம் வச்சுக்கிற, கோயிலில் சாமி கும்பிட்டாலும் தேங்காய் ஊம் பக்கம் வச்சுக்கிற. அப்புறம் சாமிக்கு எங்கடா வச்ச? ஒரு ஓட்டை காட்டுற சாமிக்கு தேங்காய் மூட்டை நீ பார்த்துன்னுக்கிற. இதான் சாமி வழிபாடா? இது தெய்வ வழிபாடா? எந்த அர்ச்சகனையாவது கேளு, இது ஏன்டா தேங்காய் உடைக்கிறோம், வெத்தலை பாக்கு வைக்கிறோம், கொஞ்சம் புயலை வச்சா சாமி வெத்தலை பாக்கு போட்டு புயலை போட்டுனா நல்லா அடக்கமாக அடக்கி வச்சுருக்குமே. ஏன் வெத்தலை பாக்கு வச்சோன்னு தெரியுமா உனக்கு? நீ கேட்டியா அவனாண்ட அர்ச்சனை பண்ணுறவனாண்ட? இல்லை அர்ச்சனை பண்ணுறவனாவது உனக்கு சொன்னா நான் ஏன்டா பூ வெத்தலை பாக்கு வைக்கிறேன்ட்டு? ஆ சரி, துட்டு நான் வைக்க மாட்டேன். அப்போ நான் பிடிக்கலையா? அப்போ சாமியே பிடிக்கலையா உனக்கு? இது அறிவில்லாத தனமாக அப்பாவி தனமாக கும்பிட்டுன்னுக்குறோம். ஏன்? எதுக்கு ஒரு காரியம் செய்கிறேன், இதுக்காக செய்கிறேங்க, அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரியறதில்ல. வெத்தலை பாக்கு பழம் பூவு கற்பூரம் 5 பொருளை வைக்கிறான். என்னென்ன பொருள் அது? வெத்தலை காற்று, பாக்கு நீர், கற்பூரம் நெருப்பு, பூ ஆகாயம், பழம் மண். அப்போ எதை வச்சுன்னு கும்பிட்ட நீ? 5 பஞ்சபூதத்தை வச்சு கும்பிட்டுன்னுக்குறடா. இது ஏன்டா தெரியல? உனக்கும் தெரியல, கோயிலில் இருக்கிற உனக்கும் தெரியலையே. அப்புறம் நீ என்னடா சாமி கும்பிட்றதுக்கு அர்த்தம் சொல்லு? சரி, தேங்காய் உடைக்கிற உன் பக்கம் வச்சுக்கிற, சாமி பக்கம் மாட்டேன். ஏன் சாமி பக்கம் வைக்க மாட்டேற? பெரியவங்க செய்தாங்கடா, நான் செய்துங்கன்றான் அவன். தேங்காய் உடைக்கிறது ஒரு பூசணிக்காய் உடைச்சா என்ன? தேங்காய்க்கு மட்டும்தான் 3 கண்ணு உண்டு. வேறு எந்த காயும் உலகத்தில் 3 கண்ணு கிடையாது. மனுஷனுக்கு மட்டும்தான் 3 கண்ணு உண்டு. வேறு எந்த ஜீவராசிக்கும் 3 கண்ணு கிடையாது. இதெல்லாம் ஏதோ முட்டாள்தனமாக பெரியவங்க வைக்கல, அறிவுபூர்வமாக வச்சுக்கிறான். இவன் அறிவு இல்லாதவன் தெரிஞ்சுக்கவே இல்லை, அறிவு இல்லாதவன் சொல்லவே இல்லை.
இல்லையா? அப்போது தேங்காய் ஏன் வச்சு உடைக்கிறேன்னா மும்மலம் 3 விதமான பாவங்கள் மனுஷனை சார்து. தாயால் ஒரு பாவம் வருது, தகப்பனால் ஒரு பாவம் வருது, நான் செய்த பாவம் ஒன்று. 3 விதமான பாவம். இந்த 3 விதமான பாவத்தை நீக்கினா தான் உள்ளே இருக்கிற தண்ணி கிடைக்கும், அமுது கிடைக்கும். அமுதம் ஸ்டோர் எங்கன்னா அமுதம் விற்று பார்த்துக்கிறீங்களா? பேர் மட்டும் போட்டுங்குது. சாராய கடைன்னு போட்டால் சாராயம் கொடுக்குறோம், பிராந்தி கடைன்னு போட்டால் பிராந்தி கொடுக்குறோம், அமுதம் ஸ்டோர்னு போட்டால் அமுதம் கொடுக்கணும் இல்லை? இல்லையே, விற்கலையே. அப்போது அமுதம் எங்கே இருக்குதுன்னா மனுஷ உடலில் மட்டும்தான் அமுதம் இருக்குது. இதான் திருப்பாக்கடலை கடைஞ்சி காட்டினான் அடையாளம். திருப்பாக்கடலுன்னா வயிறு, வாசிக்கின்ற பாம்புன்னா மூச்சு, மேருமலை மத்துன்னா தலை. ஏதாவது முட்டாள்தனமாக வச்சுக்கிறான், அறிவுபூர்வமாக வச்சுக்கிறான். ஏவன் தெரிஞ்சுக்கிறான் சொல்லு. அப்போது இந்த மும்மலத்தை நீக்கணும், மேல் மட்டையை நீக்கணும், அதுக்குள்ளே இருக்கிற ஓட்டை நீக்கணும், அதுக்குள்ளே இருக்கிற காயை நீக்கினா இந்த 3 பாவத்தை நீக்கினா உனக்கு அமுதம் கிடைக்கும், நீ கடவுள் ஆகிடுவிடான்னா. அதனால தான் தேங்காய் உடச்சி பக்கம் வச்சான், நீ வெள்ளையாகணும் உன் மனசு அப்படின்னு. தேங்காய் உனக்கு வச்சு நான் வீட்டில் கும்பிட்டாலும் உன்னை வச்சு கும்பிட சொன்னான், இது வச்சாலும் வீட்டில் கோயிலில் வச்சாலும் உன்னை வச்சு. இதெல்லாம் தெரியாத கடவுள் வழிபாடு. என்ன கடவுள் வழிபாடு? எது கடவுள் வழிபாடு? வேஷம் கட்டிக்கினா கடவுள் வழிபாடு வருமா? அதுக்கு தான் சொன்னான் பாம்பாட்டி, உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுண்டான்னா. சரி, இந்த ஜோதி எப்பப்பெல்லாம் தோன்றுமானா மனுஷனுக்கு மானம் என்ன எப்போ போதும் அப்போ ஜோதி வரும்பான்னா. மான அபிமானம் விடிக்கையிலே தீப மங்கள ஜோதி உதிக்கையிலேன்னா. சரி, வேறு எப்பப்பா? நான் ஊன் உடல் உருக்கி உள்ளொலி பெருக்கி கல்ல புனல் நீக்கி கருத்தோடு இருப்பவருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுண்டான்னா. ஊறுப்பட்ட ஆசையை வச்சுன்னு பக்கத்து வீட்டுக்காரான்னு கொஞ்சம் ஏமாந்து வாய் தோந்து தூங்கினான்னா அவன் வாயில் மண்ணாளி போட்டு பக்கத்து வீட்டுக்கார நிலத்தெல்லாம் வலிச்சிக்கின்னு நமக்கு கடவுள் வருமா? சொல்லு, வருமா? எப்படி வரும்? அகத்தூய்மை இல்லாத ஆண்டவன் எங்கடா வந்து உட்காருவான் அவங்ககிட்ட? எங்கே பார்க்குறாரு கடவுள்? என்னங்க நீங்கள் அது தெரியாதாங்க உங்களுக்கு? தூணுலிங்கிறாரு துரும்புலிங்கிறாருங்க. ஏண்டா மூட நாடா நீ? உணர்வற்ற தூணில் இருப்பார், உயிரற்ற துரும்பில் இருப்பார். உயிராக இருக்கிற உன்னில் இருக்க மாட்டாராடா கடவுள்? ஏன் யோசிக்க மாட்டிங்களா? ஆவுனா தூணில் இருப்பா, துரும்பில் இருப்பா. உங்ககிட்ட தாண்டா இருக்கிறான் கடவுள். வெளியே எதிரா கடவுள்? நீ தாண்டா கடவுள். உனக்குள்ள கடவுள் இருக்கிறான், தேடி புடி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லுவார். 3 பதுமைகள் செய்வான் ஒருத்தன். பதுமைன்னா என்னது? பொம்மை. 3 விதமான பதுமைகள். ஒன்று வந்து உப்பில் செய்கிறான், ஒன்று வந்து துணியில் செய்கிறான், ஒன்று வந்து கல்லில் செய்கிறான். இந்த 3 போய் கடலில் இறக்குறான். உப்பு கடலோட கரைஞ்சி போகுது. துணியில் செய்தது கடல் தண்ணி இழுத்து வச்சுக்குது, கல் இழுக்க கூட இல்லை. அப்போது கடவுளுன்ற கடலில் நீ கரைஞ்சி போயிடணும். அப்போ நீ உப்பாக மாறி போகணும். அப்போ தான் முக்தி மோட்சம் என்ற பேச்சுக்கே இடம். வாயில் பேசுறதில்ல முக்தி மோட்சம், மனசை அழிச்சாதான் முக்தி மோட்சம். அது அழியாதவனுக்கு அதுக்கு பேச்சுக்கே இடம் கிடையாது. அந்த மாதிரி கல்லாக இருக்கிற மனம் எத்தனை இருக்குது? அதனால்தான் சொல்கிறாரு, இதை எப்படிப்பா ஞானத்தை யாருப்பா அடைவான்றார். அப்பா ஒரு பிறப்பில் அவன் என்ன பண்ணுறான், கோயில் குளம் எது சரி எது தப்புன்னே தெரியாத கும்பிட்டு செத்து போயிடுவான். அவன் மறுபடியும் பிறப்பான். அவன் மறுபடியும் பிறந்தான்னா அந்த சாமிக்கு என்னென்ன பேருக்குது ஏதுக்குன்னு பாட்டு பாடி தெய்வ தொண்டே செய்வான். அப்பவும் செத்துடுவான். இப்படி செய்து அவன் ஒன்றில் செத்து இன்னொன்றில் வந்து இதை செய்து இதுலேயும் செத்தான்னா 3ஆவதில் அவன் நல்ல யோகி ஆகிடுவான். இதுலேயும் செத்துருவான். யார்? சாதாரணமாக சாவறதில்லை, யோகத்தில் சாவணும். அப்படி செத்தான்னா மறுபடியும் பிறப்பு. அவன் ஞானி, இந்த தப்புவே தப்பாதுடா அவன் பிறப்புன்ட்டான் இல்லையா?
அந்த மாதிரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க தைரியம் இருக்கணும். கடவுள் வழிபாட்டில் போகணும். சுகவாசிக்கு கடவுள் வழிபாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. பட்டினத்தார் அரசனுக்கு ஈக்குவலாக பணக்காராக இருக்கிறாரு. அது வரைக்கும் கடவுள் அவருக்கு தெரியாது. ஏதோ கோயிலுக்கு போவார், சாமி கும்பிடுவார், வியாபாரத்துக்கு போயிடுவார். ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கோமணம் கட்டிக்கினுக்கு ரோட்டுக்கு வந்த பிறகு கடவுளே அவர் கூட சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ என்ன அர்த்தம்? பற்று இருக்கிற போது வரைக்கும் பரமனுக்கு வேலை இல்லை உங்கள்கிட்ட. பற்று எப்போ அருந்து போதோ பரமன் உங்கள்கிட்ட வந்து நீயே பரமன் ஆயிடுற, நீயே கடவுள் ஆயிடுற. இதுதான் அதனுடைய பொருள். இதெல்லாம் தெரியாமல் கடவுள் வழிபாடு ஆசையில் அலைஞ்சிக்கின்னு அங்காடி நாய் மாதிரி இங்கே நகுது, அங்கே நகுது, அங்கே நகுது. எங்கே போனாலும் ஒன்றுமே இல்லைடா, உனக்குள்ளே தாண்டா எல்லாமே இருக்குது. அதனால தான் அகஸ்தியர் சொன்னார், இதெல்லாம் சுற்றி சுற்றி திரிஞ்சு தேடுறது இல்லைப்பா, சுழியில் நின்னா தான்ப்பா மோட்சம் முக்திலாம். அது நிற்க முடிஞ்சதுன்னா உலக வாழ்க்கை எழுந்துருப்பா அப்படின்ட்டான். இவ்வளோ சிக்கலுக்கு சாமி சொல்கிறான். என்னப்பா பொண்டாட்டி புள்ளைக்குட்டி இதெல்லாம் எனக்கு முக்கியமாச்சப்பா, நான் எல்லாம் காப்பாற்றி தானே. ஆமாம், நீ நாளைக்கு செத்து போட்டினா காப்பாற்றின்னுப்பியா? பொண்டாட்டி புள்ளைக்குட்டி தானே உன் ஞாபகத்தில் நிற்கிறா, கடவுள் நிற்கலையாடா உங்கள்கிட்ட. அப்புறம் நாளைக்கு செத்தான்னா நீ 6 மாதம் போட்டு செத்தான்னாடா, எல்லாம் ஒன்று தானே. அதனால் சொல்கிறான், வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்டு அழிய தகுமோ, கிளைப்பட்டு எழு சூறாரும் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தோடு வேலவனே, மகா மாயை கலைந்திட வல்லபரான் முகமாறு மொழிந்தது மொழிந்திலோனே, அகமாயை என்று அயரும் சாகா மாயல் நின்று தூங்கிட்டு வரேன் சுகமாக தூங்கிட்டு வரேன்றியடா, தூக்கம் வந்து சாவுனுடைய ஒதுக்கியாச்சடா, புரிஞ்சிக்கவே இல்லையடா நீன்றான். அதனால தான் ஞானிகள் எல்லாம் பகலில் தூங்கினான், ராத்திரிலாம் மூச்சுருந்தான். அஞ்ஞானியெல்லாம் ராத்திரிலாம் தூங்குவான், பகலெல்லாம் மூச்சுன்னு உழைக்கிச்சே ஜென்மத்தை எடுத்தான். இப்படி இருக்குது சாமி. எது வேணும் உங்களுக்கு முடிவு பண்ணிங்க. சொல்லுங்கள் சாமி.